உறவுகளுக்கு வணக்கம். நாங்கள் தற்பொழுது யாழ் மரியன்னை பேராலய முன்பள்ளி சிறார்களின் ஆக்கத்திறன் மேம்பாட்டுக்கான 2024 ஆண்டுக்கான கண்காட்சி நிகழ்வினை பார்வையிடுவதற்கு வருகை தந்திருக்கின்றோம். ஆமீன். அப்படி ஒரு வசதி வராது. அப்ப கண்காட்சி செய்யற வந்து அதே போல இருக்கும். ரெண்டாம் பிள்ளைகளுக்கு சொல்லுவாங்க, மிருகக்காட்சி சாலை செய்யறீங்கன்னு சொன்னா இது மிருகக்காட்சி சாலை, மிருகக்காட்சி சாலையில மிருகங்கள் இருக்கும். பூங்கா பக்கத்திலே இருக்கும். கணிதங்கள் சொல்லுங்க, பட்டமங்களை சொல்லுங்க, பிள்ளைகளுக்கு அது இருக்கும். அதனாலதான் எல்லா நர்சரியிலையும் கண்காட்சி கட்டாயம். குப்பை போடுறாங்களா? நீங்களும் தானே போடுற நீங்க. சொல்லுங்க, என்ன இது? கிட்ட வாங்க, பயம் இல்லை, கிட்ட வாங்க, சொல்லுங்க. பெரிய சுத்தமா சொல்லுங்க. எண்ணி சொல்லுங்க, இதுல எத்தனை கோழி குஞ்சு நிற்குதாங்க, எண்ணி காட்டுங்க. கோழி குஞ்சு என்ன செய்யுது? சொல்லு. என்ன விளங்க என்ன காது கேட்கா என்ன இன்றைக்கு விளங்கல கண்காட்சியா? நீங்கள் என்ன செஞ்சு வச்சுக்கிறீங்க? வீடா? பாப்போம்மா, பாப்போம். இதுவா பிள்ளையோட வீடு? இது என்னது? பூங்கா. இது விளங்கல மீளம். இது என்னது? இது கணக்கு கிடக்கு. பார்ப்போம். சுத்தி காட்டு. அட சூப்பராக இருக்கா? மற்றது இது என்ன?
புதுசாக இருக்கு. கடல் வாழ் உயிரினங்கள். பாப்போம் என்னென்ன இருக்குது இதில். மீன் இருக்கு. வேறு இதை என்னத்தில் செஞ்சு வச்சுக்கிறீங்க? சாக்கு துணியால். என்ன மற்றது? இறால். விலங்குல கடல் நட்சத்திரம். என்ன? சரி சரி. ஹாய் வணக்கம். சரி இது என்ன என்ன இன்றைக்கு ஸ்பெஷல்? இன்றைக்கு என்ன இன்றைக்கு உங்களோட ஸ்கூலில் கண்காட்சியா? சரி நீங்கள் என்னென்ன கொண்டு வந்தீங்க இன்றைக்கு? நீங்கள் என்ன செய்து கொண்டு வந்த நீங்கள் பூங்கா. எது பூங்கா? இது பூங்காவா? வா வடிவான பூங்காவா? பூங்காக்கு என்ன பேர்? சரி சரி. அடுத்த இது என்ன? கோவில். இது எந்த கோயில்? சரி. இது யார் செஞ்சு தந்தது? இது உங்களுடையா? இது என்னது? இது ஜூ. தமிழ்ல மிருக காட்சி சாலை. கேபிட்டல் சிமுலேட்டரும் என்ன? தம்பி வணக்கம். இது என்ன? மணிக்கூடு. அப்படியா? அம்மா. இது என்னன்னு சொல்லுங்க. இது என்னது சொல்லுங்க. நம்பர்ஸுக்கு போடுறது என்ன? நம்பர். செஞ்சு காட்டுங்க. செஞ்சு காட்டுங்களேன். எனக்கு தெரியாது, சொல்லித்தாங்க. வாவ். எழுத்து காட்டுங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். என்னது? விளங்கல. எண் சட்டம். சரி போட்டு காட்டுங்க. என்னது? பச்சை கலர். சரி மற்றது போடுங்க. எல்லோ கலர் எடுத்து போடுங்க. என்னது தம்பி? ஷூ. தம்பிக்கு என்ன பேர்? சானுஜன்.
யார் செஞ்சு தந்தது? அம்மாவா? அது என்னது? நீங்கள் போ சதுரம். சரி சரி. இதில் என்னென்னு சொல்லித்தாங்க. என்னது? என்ன வடிவம்னு சொல்லுங்க. சதுரம். இதெல்லாம் யார் செஞ்சு தந்தா உங்களுக்கு? யார் செஞ்சு தந்தா? அம்மாவா? அப்பா செஞ்சு தரலையா? இல்லையா? ஏன் அப்பா செஞ்சு தரல? இது என்னது? தாயக்கட்டையா? சரி, நீங்கள் விளாட்றீங்களா? 5. எல்லாம் என்ன பார்த்து சொல்லணும். இது என்னது? இது என்னது? கெட்டி போல். முந்தி நீங்கள் விளாட்றீங்களா? விளாட்றீங்களா? அச்சா. வேற என்ன செஞ்ச? பழமையான விளையாட்டுக்கள் என்ன? சரி, மற்றது என்ன? ஆனா ஆவணா. இது ஆனாவனா உயிர் எழுத்துக்கள் என்ன? 12. சரி, இது என்னது? கோவப்படுறது அது இருக்கா? வேற வேற வானவில் எத்தனை கலர்? 1 2 3 4 5 6 7. வானவில் எத்தனை கலர்? 7 கலர் என்ன? சரி, மற்றது யார் இந்த வடியான பிள்ளை? நிலுக்ஷி என்ன? சரி, வேற? பாவிச்ச பொருட்களை வச்சுக்கொண்டு பிள்ளை ஒரு ஃப்ளைட்டெல்லாம் செஞ்சு வச்சுட்டு. மற்றது நம்பர் மணிக்கூர். வீட்டு தோட்டம் எங்களோட ஊரில் இல்லாத ஒரு விஷயம் என்ன? வீட்டு தோட்டம். இடம் நெருக்கடி தானே. சரி பாப்போம், என்னென்ன வீட்டு தோட்டத்தில் என்னென்ன இருக்கு? ஓகே. எப்ரோன் யாருக்கு? எப்ரோன் விளங்கல உங்களுக்கு பேர் எப்ரோன். சரி, என்ன என்ன இதில் செஞ்சு வச்சுக்கிறீங்க? வாவ், என்ன கலர் அது? சரி, மற்றது என்ன ஒரு கலர்? சரி, பிளாக் எழுத்து காட்டுங்க. இதில் பிளாக் அங்கே இருக்கு. ரைட், அது என்ன கலர்? இது என்னது? வணக்கம், உங்களுக்கு என்ன பேர்? செலினா. இன்றைக்கு என்ன செஞ்சுன்னு வந்திருக்கிறீங்க? பொம்மை செஞ்சுன்னு வந்திருக்கீங்களா? இன்றைக்கு என்ன நிகழ்ச்சி? இன்றைக்கு உங்களோட ஸ்கூலில் கண்காட்சியா? பார்ப்போமா நாங்கள் நீங்கள் என்ன செஞ்சுன்னு வந்தீங்களா? பார்ப்போம் என்ன காட்டுங்க. காட்டுங்க பிள்ளை என்ன செய்தது என்ன காட்டுங்க.
குடை குடையை பிடிச்சி பிடிச்சி காட்டுங்க எனக்கு. குடை எங்கே பிடிப்பாங்க? மலைக்கு தான் பிடிப்பாங்களா என்ன? சரி, எப்படி பிடிப்பாங்க? பிடிச்சி காட்டுங்க இருக்கு. தலைக்குள்ள பிடிக்கிறது இப்படி இல்லை பிடிக்கிறது. என்னப்பா வைக்கா போடுறீங்க? ரைட். இது மீனா என்னத்தில் செஞ்சுருக்கிறீங்க? மீன் எங்கே எங்கே இருக்கிறது? தண்ணிக்கு யாருக்கு போடுறேன்? கடலில் இருக்கிறது என்ன? மற்றது விதில் என்ன? இது என்னது? உண்மை என்ன? இது யாருடையது? இது யார்ட்ட? இது யார்ட்ட? உங்களுடையா? உங்களுக்கு என்ன பேர்? ஆஷிகா. சரி, ஆஷிகாட இன்றைக்கு ஆஷிகா என்ன செஞ்சிருக்கு? எல்லாமே போல் போடுறதா? என்னென்ன நிறத்தில் போட்டிருக்கிறீங்க? சரி, இன்றைக்கு என்ன இன்றைக்கு இது உங்களோட கண்காட்சியா? சரி, பிள்ளை இன்றைக்கு கண்காட்சியில் ஒரு போலை போட்டு காட்டுங்க. ப்ளூ கலரில். ரைட். வாவ், குட் கேர்ள். வேறு மஞ்சள். சரி, குட். வேறு என்ன செஞ்சுருக்கிறீங்க? இது என்னது? விலங்கல. ஓ, அது இதில் என்ன இருக்கு? அந்த சமிஞ்சர் இருக்கா? சொல்லி காட்டுங்க. வச்சு என்ன போகிறது? போமா நாங்கள் 2 பேரும் வரேன். விலங்கல. சரியா, அடிச்சு காட்டுங்க. அடிங்களே. என்னத்தில் செஞ்ச நீங்கள் ட்ராம்ஸு? கம்பி இல்லையா? சரி, அடிச்சு காட்டுங்க. வித்தக்காரி தானே? அடியும். அடி சத்தம் காணாது. சரி, காது நோவுது. வணக்கம். என்னப்பா வணக்கம்? நல்லா கதைப்பீங்களான்னு சொன்னாங்க, கதைக்கிறீங்க இல்லை? வணக்கம் சொல்லுங்க. இன்றைக்கு என்ன உங்களோட ஸ்கூலில் விலங்குல கண்காட்சி? நீங்கள் என்ன செஞ்சுன்னு வந்தா நீங்கள் கண்காட்சிக்கு? பார்ப்போம். தென்னை மரம் பார்ப்போம்மா. எது தென்னை மரத்தை காட்டுங்க. வா, என்னத்தில் தென்னை மரம் செஞ்ச நீங்கள்? என்ன போத்தல்? பிளாஸ்டிக் போத்தல் என்ன? ரைட். வேறு என்ன செஞ்ச நீங்கள்? வா, இது என்ன? இதுக்கு என்ன பேர்? கோழி குஞ்சு. என்னத்தில் செஞ்ச நீங்கள் கோழி குஞ்சு? பஞ்சிலையும் முட்டையிலையும் என்ன? சரி. வேற விளைங்கள? ரெஜி பொம்பளையும் பஸ்லையுமா? என்னத்தில்? பாதாம் பருப்பில் செஞ்சீங்களா? இதுக்கு என்ன பேர்? நம்பர்ஸ். வாவ். இது என்ன புள்ள? என்ன பூங்கா? என்ன பூங்கா? சிறுவர் பூங்காவா? இது யாரு பிள்ளைக்கு செஞ்சு தந்தது? அம்மாவா? அப்பா செஞ்சு தர இல்லையா? ஏன் அப்பா செஞ்சு தரது இல்லையா? அப்பாட்ட இனி போய் நான் கேட்க போகிறேன். ஏன் பிள்ளைக்கு நாங்கள் ஒன்றும் செஞ்சு தரலைன்னு நான் கேட்க போகிறேன். அப்பாட்ட போய் கேட்கவா? சரி, இதில் என்ன? இது என்ன? இது சரக்கு. கிருசாந்துட்ட வந்துட்டோம். என்ன பேர் தம்பிக்கு? திருசாந்த். உங்களுக்கு என்ன பேர்? தினுசாந்த். பிள்ளை இன்றைக்கு என்ன செஞ்சு வந்துருக்கு? தம்பி இன்றைக்கு என்ன செஞ்சுன்னு வந்தது? ஓ, நீங்கள் என்ன செஞ்சுன்னு வந்த நீங்கள் இன்றைக்கு?
கண்காட்சிக்கு பொருள் கொண்டு வந்தீங்களா? சரி, என்னென்ன செஞ்சு கொண்டு வந்த நீங்கள் அன்றைக்கு? காளான் விளைங்கல. ஓகே ஓகே. இது தாமரை பூவா? இது என்னத்தில் செஞ்ச நீங்கள்? கரண்டியில் செஞ்சு வச்சுருக்கீங்களா? ரைட் ரைட். பானை, மணிக்கூடு. ஓகே. இது என்ன? இது என்னது? இது விளைங்கல. ஏபிசிடி. இதுதான் வடிவாக இருக்கு. இது ஆர்ட் ஸ்லீப்பர்ஸ். ஆறு அண்ணா செஞ்சு தந்தவரா? சரி சரி. வணக்கம். வணக்கம் சொல்லுங்க. சரி, இதில் இருக்கிறது எல்லாம் என்ன? பூங்காவா? என்ன என்ன பூங்கா? விளையாடுற பூங்கா, சிறுவர் பூங்கா. என்ன இன்றைக்கு இந்த இதில் எழுதி வச்சுருக்கீங்க சிறுவர் பூங்காண்டு. சரி, இது யார் செஞ்சு தந்தது? அப்பாவா செஞ்சு தந்தது? எல்லாருக்குமே அம்மா செஞ்சு தந்தது, பிள்ளைங்க மட்டும் அப்பாவா? சரி சரி சரி. இது என்னது? சர்க்கஸ். இது ஏறுறதா? சரி, இதில் வேறு என்ன இருக்கு? ஓகே. ஆடுறது. சரி சரி. வடிவா இருக்கு. வடிவா இருக்கா? கதிரையா? சரி சரி. இதை விட வேற எதுவும் செஞ்சீங்களா? ஓகே. இது என்னது? அடிமட்டம், எண் சட்டம். என்ன இதுக்கு என்ன பேர்? எண் சட்டம். சரி, வேற இது என்ன? வாவ், இது என்ன புதுசா இருக்கு, பெருசா இருக்கு? கப்பல். ஆண்டு முன்வள்ளி புறாக்களின் கண்காட்சி விழாவுக்கு வருகை தந்திருக்கின்ற எமது பேராலய பங்கு தந்தை அருட்சகோதரி அருட்தந்தையர்கள், ஏனைய முன்வள்ளி ஆசிரியர்கள், எம் ஜாழ்கோட்ட முன்வள்ளி இணைப்பாளர், எம் பிள்ளை செல்வங்கள், எம் ஆசிரியர்கள், பெற்றோர்கள் அனைவருக்கும் இந்நேர வந்தனங்கள். பிள்ளைகளின் ஆக்கத்திறனை மேம்படுத்தும் விதமாக எமது முன்வள்ளியில் இன்று கண்காட்சி இடம்பெற்றது. ஒவ்வொரு பிள்ளைகளின் வளர்ச்சி பெற்றோரில் தங்கியிருக்கும், அடுத்ததாக ஆசிரியரில் தங்கியிருக்கும். ஆனால் இம்முறை மாத்திரம் மட்டுமே ஒவ்வொரு தந்தையர்களின் ஊக்கமும் இந்த கண்காட்சி விழாவில் இருப்பது எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. இன்னும் இந்த பிள்ளைகள் இந்த மட்டத்தில் நின்று விடாமல் மேலும் தங்களின் கல்வி அறிவு முன்னேறுவதற்கு பெற்றோர்கள் சமூகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளையும் எதிர்கொண்டு இந்த பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்க்க வேண்டும் என்றும், இன்னும் இந்த ஆக்கங்களில் உங்களுக்கு இருக்கின்ற ஊக்கம் பிள்ளைகளின் கல்வி செயற்பாட்டிலும் இருக்க வேண்டும் என்றும், எம்மோடு கூட எப்பவுமே துணை நிற்க வேண்டும் என்றும் இந்த கண்காட்சி மூலம் இந்த பெற்றோர்களை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு, எங்களை இம்முறை ஊக்கப்படுத்திய ஆசிரியர்களுக்கு மிக்க நன்றி. ஏனென்றால் நாங்கள் போன முறை நிறைய நிகழ்வுகள் செய்த நாங்கள் தங்களோட ஊக்கங்கள் கூடதான் இருந்தோம்னு சொல்லி எங்களை சுட்டி காட்டினார். அதில் மத்தியில் பிள்ளைகள் பெற்றோருக்கு கூடுதலான முன்மாதிரியையும் தனக்குரிய கருத்துக்களையும் எங்களுக்கு மெசேஜ் மூலம் எங்களுக்கு அறிவித்து கூட்டம்னு சொல்லி எங்களுக்கு தந்தனர். எனக்கு இது பிள்ளைகளும் சேர்ந்து இதுக்குரிய ஊக்கத்தை எங்களோட சேர்ந்தவர்களும் செய்த விதம் அவர்களுக்கு கொடுத்து எல்லாருக்குமே இந்த பொருட்களோ செய்திருக்கிற கலர்களோ மற்றது வழிபாட்டு ஸ்தலங்களோ எல்லாத்துக்கும் அதில் விளக்கம் அவர்களுக்கும் விளங்கினது. அதனால் பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் ஆசிரியருக்கும் இதே மாதிரி இன்னும் இனிமேலும் முன்பள்ளி பிள்ளைகள் வளர்வதற்கு நீங்கள் இன்னும் ஊக்கங்களையும் கொடுத்து இந்த முன்பள்ளியை இன்னும் நிறைய பிள்ளைகள் இந்த ஸ்கூலில் படிக்கக்கூடிய முன்மாதிரியாக இது விளங்க வேண்டும் என்று நான் முன்பள்ளி சார்பாக